எல்லாருமே இந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுடைய பழைய ஞாபகங்கள் நினச்சி பார்க்கும்போது நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற தாட் போகுது எனக்கு இன்னும். இப்போ இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் உட்காந்துருக்காங்க, கேஆர் ஃபிலிம்ஸ் படம் வாங்கினவங்க உட்காந்துருக்காங்க, நான் என்னோடய அசோசியேட் எல்லாம் உட்காந்துருக்கோம், சுரேஷ் சந்திரா பிஆர்ஓ. எப்படி இந்த ஃபங்க்ஷன் நடத்தலாம் அப்படிங்கும்போது நான் இதை கேட்டேன், யார் சார் சீஃப் கெஸ்ட் அப்படி யார் வேணும் அப்படிங்கன்னா உடனே கொஞ்சம் எல்லாருமே யோசிக்கிறாங்க. இந்த கேஆர் ஃபிலிம்ஸ் மட்டும் டக்குன்னு, ஏன்னா அவங்க தான் படத்தை வந்து என்டையர் தமிழ்நாடு கொண்டு போகிறாங்க, டக்குன்னு எடுத்து சொன்னாங்க, சார் முருகதாஸ் சார் வருவாரா அப்படின்னாரு. சரிங்க நான் ட்ரை பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு, சப்போஸ் முருகதாஸ் இல்லைன்னா வேறு யார் அப்படின்னு அப்படியே யோசிக்கிறாங்க. சார் நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணுங்களேன், அதுக்கப்புறம் வேறு ஆள் சொல்கிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே நாளைக்கு கேட்டு சொல்கிறேங்க அப்படின்ட்டேன். அப்புறம் சீஃப் கெஸ்ட்டு வேறு யாரெல்லாம் கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு டக்குன்னு என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி முருகதாஸ் கூப்பிட்றதுக்கு நம்ம நேரில் போய் சொல்லணுமா? சரி நேரில் நாளைக்கு எப்போ இங்கே இப்போ பாம்பேயில் இருக்காரா இல்லை அந்த ஆஃபீஸில் இருக்காரா எங்கே இருக்காரு தெரியல அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது, ஏன் இந்த டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், ஒய் கான்ட் ஐ மேக் அ ஃபோன் அப்படின்னு தோணுச்சு. டகார்னு ஃபோன் பண்ணேன். முருகதாஸ் சொல்லுங்கள், நான் இது மாதிரி ஒரு ஷூட்டிங் முடிச்சு வந்துட்டுருக்கேன், சரி வேறு ஏதோ ஒரு டிஸ்கஷன்லேருந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்னாரு. இல்லை என்னோடய ஃபங்க்ஷன் வந்து 6th அன்றைக்கி நடக்குது, ஸோ நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டேன். 6th ஓகே நான் இங்கே தான் இருக்கேன், நான் வந்துடுறேன் அப்படின்னேன். அதாவது இது எந்த ஃபார்மாலிட்டியும் இல்லாமல் நான் என்ன நினச்சேனோ அதே ஃபீலிங்கில் அவரும் அதே இதில் இருக்கார். எதுக்கு இது ஃபார்மாலிட்டி அப்படின்னு நான் என்ன நினச்சேன்னா, நான் எதுக்கு போய் சொல்லணும், ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போமே, நான் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி அவர் ஃபோனில் ஓகே நான் வந்துடுறேன், இதுக்கு என்ன ஃபார்மாலிட்டி, நான் வந்துடுறேனே அப்படின்னாரு. ஃபோனை கட் பண்ணிட்டு முருகதாஸ் வராருங்கன்னு சொல்லிட்டு ஸ்டைலாக ஃபோனை தூக்கி போட்டேன். இந்த நட்பு வட்டத்தை, இந்த நட்பை இன்னும் உயிர்ப்புடன் வைத்திருக்கிற முருகதாஸுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. வேணாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதுக்கு நன்றி. ஓகே ஃபைன். இந்த படம் ஒரு 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 அரசியல்வாதியினுடைய ஒரு ஒரு முக்கியமான தினத்தன்னைக்கு ஒரு லீவு கிடச்சிது. அந்த எல்லாருமே ஹாலிடே இருக்கப்போ ஒரு காமாக இருக்கிற சிட்டியே காமாக இருந்துகிட்டு இருந்தது. அப்போ நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணேன். இல்லை இதுக்கு முன்னாடி என்ன நினச்சின்னா, சலீம் பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணேன் அவருக்கு. சலீம் ரொம்ப நல்லா இருக்குங்க, நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி இந்த இடம்லாம் நல்லாயிருக்கு, நானில் வந்து நீங்கள் பண்ணது வந்து இது விஜய் ஆண்டனி அப்படியே விஜய் ஆண்டனியே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த சலீம் பார்க்குறப்ப இது வந்து உங்கள் ட்ரேட்மார்க்காகவே செட் ஆகிடுச்சிங்க, நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னேன். இது நான் சொல்கிறதெல்லாம் எதுவுமே எந்த பாசிட்டிவ் விஷயத்தையும், நான் பார்த்த பாசிட்டிவான விஷயத்தையும், சலீமில் நான் சொன்ன பாசிட்டிவான விஷயத்தை எதையுமே காதில் வாங்கிக்காமல் அவர் சொன்ன வார்த்தை, நாம் எப்போ சார் படம் பண்ணலாம் அப்படின்னாரு. சரி நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 days கழித்து அந்த லீவ் நாள் அன்றைக்கி எல்லாருமே சிட்டியை ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில் போய் சொன்ன உடனே அவர் ஓகே சொன்னார். இமீடியட்டாக இதுக்கு பிச்சைக்காரன் டைட்டில் வைக்கலாம் சார், நல்லா ரொம்ப உண்மையாக சொல்லப்போனால் இந்த பிச்சைக்காரங்க டைட்டில் வந்து முழுக்க விஜய் ஆண்டனிக்கு சொந்தமானது. அவருக்கு வந்து அவ்வளவு, ஏன்னா ஆனால் உண்மை என்னென்னா, இந்த படத்துக்கு 500% ஆப்டான டைட்டில் அதுக்கு டேம் ஷூர் நான். அப்புறம் இந்த படம் ஓகே ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் வாக்கிங்குள்ளே இருக்கும்போது டகார்னு ஃபோன் பண்ணி சொன்னேன், விஜய் நீங்கள் ஒரு ப்ரொடியூசர், நான் ஒரு டைரக்டர், நான் கதை சொன்னேன், நீங்கள் ஓகே கொடுத்துறீங்க, ஆனால் இப்போ நான் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த தேங்க்ஸ் எதுக்கு அப்படின்னா, எங்கிட்ட இருக்கிற மற்ற கதையை எந்த கதையாவது நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா நான் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரொடியூசர், நான் டைரக்டர், ஸோ கதை சொன்னேன், அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆகிடுச்சு, அவ்வளோதான், இது ஒரு அக்ரிமெண்ட். ஆனால் இந்த கதையை நீங்கள் சூஸ் பண்ணதுனால நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த கதையை நோ ஹீரோஸ் வில் கம் ஃபார்வர்ட் டு டூ திஸ் கேரக்டர் அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் ஐ ஹாவ் அ 2 big மெகா ஹிட். முருகதாஸ் மாதிரி பெரிய ஹிட் இருக்கும் நாங்கிட்ட பின்னாடி, அப்போ தான் இந்த படத்தை பண்ணுறதுக்கு வருவாங்க. ஆனால் இந்த கதைக்குள்ளே இருக்கிற ஹீரோயிசத்தை, இந்த கதைக்குள்ளே இருக்கிற கமர்ஷியலை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு விஜய் ஆண்டனி. அது வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தேங்க்ஸ் விஜய் அண்ணன். நன்றிங்கிற வார்த்தையை தவிர என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை இந்த நிமிஷம். எல்லாருக்கும் நன்றி. How about giving you a Tamil name if you can? Please, you give me a Tamil name. How about Kayal Viri? Kayal Viri? Kayal Viri means Kayal like Viri. the beautiful eyes. Okay. Wow. That's I'll fine? take it. That's Thank fine? you.